தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போகுதா? 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட போகுதா? இந்த கேள்வி இப்போ அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. அதுக்கு காரணம் சோசியல் மீடியாவில் கடந்த 2-3 தினங்களாக அப்படி ஒரு போஸ்டர் வேல்முருகன் சொன்னதாக, அவர் அறிவித்ததாக போஸ்டர்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மையான செய்தி அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா அவர் பேட்டி கொடுத்ததுக்கான வீடியோவோ இல்லை வேல்முருகன் கட்சியினுடைய லெட்டர் பேடில் அறிவிப்போ வந்த மாதிரி இல்லை. பட் சோஷியல் மீடியாவில் இது போயிட்டுருக்கு. ஆனால் வேல்முருகன் தரப்புலேருந்து இதற்கு விளக்கம் எதுவும் இதுவரையில் தரவில்லை. நம்மளும் தனிப்பட்ட முறையில் அவரை கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லி வேல்முருகன் எம்எல்ஏக்கும் கால் பண்ணேன். அதே மாதிரி அவருடைய உதவியாளருக்கும் கால் பண்ணோம். அவங்க சைடில் அழைப்பை ஏற்கலை. அதனால் இது குறித்து அவங்ககிட்ட நேரடியாக கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு அனாலிட்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார். 96 கடைசியாக நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லா தேர்தல்களிலும் போட்டியிட்டவர். 3 முறை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டார். அதில் 2 முறை வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் 2011 பாமகவிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். 2011 நீக்கப்படுறாரு. 2012 அவரே தனியாக ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இன்னைக்கு இருக்கிற டிவிக்கே 2 வருஷம் முன்னாடி தொடங்கினது. இந்த டிவிக்கே ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிற அரசியல் இயக்கத்தை தொடங்கி வேல்முருகன் 2016 அதிமுக கூட்டணியை ஆதரிக்கிறதுக்கான முடிவில் இருந்தார். தேர்தலில் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. கடைசி நேரத்தில் அவர் அந்த கூட்டணியில் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் வருது. தனியாக தேர்தலில் சந்திக்கிறாரு. ஆனால் அவரால் வெற்றி பெற முடியலை. 2021 திமுக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அவர் வேட்பாளராக கிளம்புறங்கிறாரு. திமுகவின் சின்னமான உதயசூரியனில் போட்டிட்டு பண்ருட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதுதான் எலக்ட்ரோரலாக பார்க்கும்போது வேல்முருகனுடைய கடந்த கால பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்திருக்கு. பாமகவில் இருந்தப்பவே அவர் ஒரு ஃபெரோஷியஸான ஒரு ஸ்பீக்கராக, அதிரடியாக பேசக்கூடிய ஒருத்தராகவும், சட்டமன்றத்திலையும் அதிரடியாக பேசக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அப்போது இருந்த கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா போன்ற தலைவர்களிடமும் பாராட்டுக்களை எல்லாம் வாங்கினவர் தான். சமீபத்தில் கூட அவருடைய 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையை பாராட்டக்கூடிய வகையில் நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. வேல்முருகனுடைய பொலிட்டிக்கல் கெரியரில் சர்ச்சைகளும் அவ்வப்போது இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் நடத்திய போராட்டம், பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர் நடத்தியிருந்தார். அது கலாச்சார சீர்கேடுக்கு வழிவகுக்குது. தமிழர்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி அவங்க கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினரை ஒன்று திரட்டி அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார். அது ஒரு பக்கம் விமர்சிக்கப்பட்டது. அவருடைய ஆதரவாளர்கள் அதை வரவேற்றும் பேசினார்கள். அதற்கு முன்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் நடத்திய கல்வி விருதுகள் குறித்து வேல்முருகன் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. தாவேகாவினர் மிக கடுமையாக வேல்முருகனை எதிர்த்தாங்க. கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறி இருந்தது. அதற்கு முன்னாடி சுங்கச்சாவடி தொடர்பாக வேல்முருகனுடைய நிலைப்பாடு, அவர் சுங்கச்சாவடியில் பகல் கொள்ளை அடிக்கிறாங்க, அங்கே மக்களை அநியாயமாக ஏழை மக்களிடமிருந்து பணத்தை இப்படி வசூலிக்கிறது சரியில்லை, ரோடே சரியில்லை, அப்படி இருக்கும்போது எதுக்கு டோல்கேட்னு சொல்லி டோல்கேட்டை எதிர்க்கக்கூடிய ஒருத்தராக வேல்முருகன் இருந்திருக்காரு. பல முறை பிரச்சனையும் வந்திருக்கு. சில நேரம் அவரை விமர்சனம் பண்ணும்போது கூட அவருடைய பேரோட சேர்த்து டோல்கேட் அப்படின்னு சொல்லி அவரை விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கு. இப்படி அவருடைய ஒரு பக்கம் போராட்ட காலங்கள்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள், தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள்னு சொல்லி அவருடைய கட்சியின் சார்பாக போராட்டங்களை நடத்தியிருக்கிறாரு. சர்ச்சைக்குரிய வகையில்னு பார்க்கும்போது இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்களும் இருந்திருக்கு. இப்படி வேல்முருகனுடைய பொலிட்டிக்கல் கெரியர் இருக்கும்போது இந்த 2021 தேர்தலுக்கு பிறகு அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது திமுகவை பல நேரங்களில் அவர் ஆதரித்திருந்தாலும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவை மிக கடுமையாக விமர்சித்த ஒரு கட்சி, ஒரு தலைவர் அப்படின்னா வேல்முருகனாக தான் இருக்கார். அவர் சமீபத்தில் ஒரு முறை அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது காரசாரமான விவாதங்கள் நடக்குது. சபாநாயகருக்கும் அவருக்கும் முதலமைச்சர் அதில் தலையிட்டு பேசக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் மாறுச்சு. அதே நேரத்தில் பொதுவெளியிலும் கூட சில விஷயங்களில் கடுமையான விமர்சனங்களை வேல்முருகன் தமிழக அரசு மீதும் முன் வச்சிருந்தார். இருந்தாலும் நான் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படின்னு அவருடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டு இருந்தார். பட் சமீபத்தில் இப்போ இந்த சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் பார்க்கும்போது அவர் அமைதியாக இருப்பதும் இதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருப்பதும் பல கேள்விகளை எழுப்புது. ஏன்னா அவர் திமுக கூட்டணியில் தொடரப்போகிறாரா? திமுக கூட்டணியில் போட்டியிடுவதென்றால் அவர் கடந்த முறை போல இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவாரா? அவருக்கு மட்டும்தான் சீட்டு அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுப்பாரா? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது
தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் இப்போ இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தும் வேறு. அப்போ இருந்ததை விட இப்போ நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் அடிக்கடி வந்து இணைப்பு விழாக்கள் நடத்திட்டு இருக்கோம். பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி வந்து எங்கள் கட்சியில் சேர்றாங்க. இது ஒரு ஜாதிக்கான கட்சி மட்டும் கிடையாது. தமிழ் தேசியத்தை அடித்தளமாக அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் வந்து வாழ்வுரிமை கட்சியில் சேர்றாங்க. பல நேரங்களில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகக்கூடியவர்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இருக்குது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் இன்றைக்கி ரொம்ப வலுவான ஒரு ஃபோர்ஸாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் வேல்முருகன் தன்னுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத இதுவரையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கார். நான் இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும்ன்றது தான் அவர் சமீபத்தில் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் நான் இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அவர் வந்து வேறு ஏதாவது ஐடியாவில் இருக்காரா? அப்படி அவர் கூட்டணி மாறுவதாக இருந்தால் அவர் என்டிஏல போய் ஜாயின் பண்ண போகிறாரா? என்டிஏல ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அங்கே பிஜேபி இருக்குது. பல முறை வந்து அவர் பிஜேபி எதிர்ப்பை மிக தீவிரமாக பேசியவர். அதிமுகவோட அவர் இணக்கமாக இருந்தாலும் கூட பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் அவர் இடம்பெறுவாரா அப்படின்ற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைகிற பட்சத்தில் அதில் இவர் இடம்பெறுவாரா? விஜயை மிக கடுமையாக பேசியிருக்காரு. தாவேகாவோடு அதிகமான முரண்பாடுகள் இவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் இவர் இணைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா டிவிகேன்ற அந்த அப்ரிவேஷன் வருது இல்லையா? தமிழக வெற்றி கழகம் தொடங்கி அதை டிவிகேன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சப்ப அதுக்கு இவர் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாரு. நான் இது தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு போவேன்னு சொன்னார். நான் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஏற்கனவே தொடங்கி டிவிகேன்னு அதை சொல்லிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு கட்சி அதே அப்ரிவேஷனில் வர்றது எப்படி சரியாக இருக்கும்னு அதற்கும் வேல்முருகன் எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தார். இப்படி பல விஷயங்கள் இந்த கூட்டணி தொடர்பான முடிவுகள் எடுக்கிறதுல இருக்கிறதுனால அவர் திமுக கூட்டணியில் தொடர்வாரா அல்லது வேறு கூட்டணிக்கு போக போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அவர் மௌனமாக இருக்கிறத பார்க்கும்போது சம்திங் இஸ் குக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று பின்னணியில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் ஆர்வலர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற முனைப்போட வேலை செய்கிறாங்க. எல்லா தேர்தலையும் எல்லாரும் அப்படி தான் வேலை செய்வாங்க. இந்த முறை திமுக வந்து மிக தீவிரமாக இதற்கு முன்பு இருந்த தேர்தல்களை விட இந்த முறை கூடுதலான கவனத்தை அதில் செலுத்துகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகள் யாரும் இதுவரையும் வெளியில் போல, வேல்முருகன் உட்பட. ஆனால் மேலும் சில கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியை அவங்க பண்ணுறதா செய்திகள் வருது. தேமுதிக திமுக கூட்டணியில் இடம்பெற போகுதுன்னு சொல்கிறாங்க. அது தவிர வேறு சில கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதா கேள்விப்பட்டிருக்கிறோம். டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் திமுகவுக்குள்ளே வரும்னு சில தினங்களுக்கு முன்னாடி போன வாரம் வரையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடம் தான் ஒரு பாயிண்ட்னு சொல்கிறாங்க அரசியல் ஆர்வலர்கள். அதாவது டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இடம்பெறுகிற பட்சத்தில் அது வன்னியர் வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு திமுகவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக இருக்கும். டாக்டர் ராமதாஸ் இருக்கும்போது வேல்முருகனுடைய தேவை இருக்குமா அப்படின்ற கேள்வியை திமுகவில் டிஸ்கஸ் பண்ணுறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி அதை மீறி அவர் தேவை அப்படின்னு சொன்னால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடட்டும். அவருக்கு தனி சின்னம் கொடுத்து அவருடைய விருப்பத்துக்கு போட்டியிடுறாரு அப்படின்னா ராமதாஸ் இருக்கும்போது வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இருக்கும்போது அங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான தேவை இருக்கிறதான்ற கேள்வி அவர்கள் தரப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருவேளை அப்படியான முடிவுகள் எடுக்கப்படுகிற பட்சத்தில் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வேல்முருகன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதிமுகவோட ஒரு நல்ல நட்பில் தான் இருக்காருன்ற ஒரு தகவலும் வருது. அதே நேரத்தில் அங்கேயும் பாமக டாக்டர் அன்புமணி தலைமையிலான பாமக இருக்குது. அதில் சிக்கல் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா பாமகவிலிருந்து வேல்முருகன் நீக்கப்பட்ட பிறகு பாமகவினருக்கும் வேல்முருகன் கட்சியினருக்கும் நிறைய மோதல்கள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் சமீபத்தில் எல்லாரோடுமே இணக்கமாக போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அன்புமணி பற்றி அவர் பாசிட்டிவாக பேசியிருக்காரு. 2 பேருக்குள்ளும் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒருவேளை ஒரே கூட்டணியில் பாமகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அன்புமணி தலைமையிலான பாமகவும் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கூட இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. தாவேகாவுக்கு அவர் போகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அவருக்கு கருத்தியல் ரீதியாக ஏற்கனவே அவங்களோட முரண்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திப்பாங்களான்றது உறுதியாக இன்னும் தெரியலை. என்ன காரணன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். பெரும்பாலான கட்சிகள் திமுக அல்லது அதிமுக பக்கம் போயிட்டாங்க. இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் கூட எதர் திமுக இல்லை அதிமுக ஏதாவது இந்த ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே இடம்பெறுவதற்கான முயற்சிகளை தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வச்சா ஒரு வேளை இதெல்லாம் மறந்துட்டு கூட்டணி வச்சா கூட கூடுதலாக இடங்கள் கிடைக்குமே தவிர திமுக அதிமுகவுக்கு போகிற மாதிரியான இந்த வெற்றி வாய்ப்புன்றது உறுதியாக இருக்குமா?
டிவிகேக்கு போனால் என்ன வேணாலும் நடக்கலாம், வெற்றியும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலான்ற ஒரு சூழல் இருப்பதனால அதை வேல்முருகன் கன்சிடர் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். எனவே அடுத்து வரக்கூடிய தினங்களில் வேல்முருகன் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க கட்சியிலேருந்து 234 தொகுதியிலும் அவர்களுக்கான ஆதரவு தளம் இருக்குன்னு சொன்னாலும் அவருக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது வட மாவட்டங்களில், அதுவும் மிக முக்கியமாக நெய்வேலி, பண்ருட்டி போன்ற ஒரு சில ரீஜன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தொகுதிகளை மையப்படுத்தி தான் அவர் காய் நகர்த்துவார். அதே போல் கூடுதலான இடங்களை கேட்பார். அவரும் தனி சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறார் அப்படிங்கிற செய்திகளும் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறார் அப்படிங்கிறத. தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும் இந்த தேர்தலில் எந்த மாதிரியான ரோலை ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்க்குறீங்க? அவர் சொன்ன மாதிரி அவர் இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவருடைய பிளான்ஸ் வேறவாக இருக்கும், 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக ஒரு முடிவெடுக்கலாம், அந்த மாதிரியான வாய்ப்பு அவருக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.